ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் ஒரு ப்ரொமோ வந்து ஜிஆர்ஸில் விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம நினச்சது தானே, எப்படியும் வந்து இதை தான் அவங்க பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொமோவில். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு போட்டு உடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஹாஸ்டலா ஸ்கூலா அப்படின்ற விஷயங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்மளையே கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த விஷயங்கள் பிடிக்கும், ஹாஸ்டலில் பிடிக்குமா இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலில் பிடிக்குமானா நீங்கள் ஸ்கூலில் தான் மிஸ் பண்ணுவீங்க, ஹாஸ்டல் சொல்லவே மாட்டீங்க. ஆனால் ஹாஸ்டலில் போட்ட சோறு, ஹாஸ்டலில் சேஃப்டியாக தங்குனீங்க பார்த்தீங்களா, இந்த விஷயத்தில் நம்ம ஞாபகமே இருக்காது. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இன்னொன்று இங்கே இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ விஜய் பார்வதி ஹாஸ்டல் இல்லாமல் ஸ்கூலில் இருந்தாங்கன்னா ஹாஸ்டல் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறனால ஹாஸ்டல் இல்லாமல் ஸ்கூலை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வழக்கமான ஒன்று தானே. இதை நீங்கள் அங்கே இருக்கிற மனசாட்சியில் ஒரு சில பேர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா பரவாயில்ல. அங்கே யாருமே மனசாட்சியெல்லாம் விற்றுட்டு மூளையே விற்றுட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன மனசாட்சி வேறு உங்களுக்கு கேட்கணுமான்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஹாஸ்டலா ஸ்கூலா, உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கன்னு போது வந்தவங்க எல்லாருமே ஜாலியாக அதை தான் சொல்கிறாங்க, ஸ்கூல் தான். ஏன்னா கனி அந்த பக்கம் இருக்காங்க, ஸோ சபரி ரம் எல்லாருக்கும் பிடிக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ராலாம் யார் சொல்லுவாங்க, புரிஞ்சுக்குங்க. அங்கே இவர் இருக்கார், நம்ம பிரஜன்ஸாக இருக்கார், அவர் எதுவுமே பண்ணல. நீங்களும் சொன்னாலும் நான் சொன்னாலும் அங்கே அவங்க போன வாட்டி என்னாச்சு டாஸ்கில் 4 கோல்டு கார்டு எதுவுமே கொடுத்தாங்க. விஜய் சேதுபதி எதாவது கேட்டார் கேள்வி, யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் நடக்கும். இப்போது இந்த பக்கம் யார் இருக்கா, எஃப்ஜேவுக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, அவர் எதுவுமே பண்ணல, அப்புறம் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், ரைட்? விஜய் பார்வதிக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, எவ்வளோ தான் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மனசாட்சி ஒரு உறுத்தும். மனசாட்சி இல்லைன்றீங்களா, அதுவும் கரெக்ட் தான். பட் இருக்கிறவங்களுக்கு உறுத்தும். ஏன்னா அந்த ப்ரொமோ போட்டிருக்காங்களா, கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் என்னடா சொல்கிறது, நாங்கள் சொல்கிறோம்டா விஜய் பார்வதி தான்டா சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள், ப்ரொமோஸ் வந்து விஜய் பார்வதி பற்றின விஷயங்கள் வந்துச்சுன்னா கீழே நிறைய நானே பார்த்துருக்கேன், லிட்டரலாக கமெண்ட்ஸ் கழுவி ஊற்றுவாங்க விஜய் பார்வதி. இப்போது அது விஷயங்களாக மாறி விஜய் பார்வதி சூப்பராக பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் என்ன இந்த அளவுக்கு மாறிட்டுனா இதுதான் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ண விஷயங்கள். சரிங்களா, ஒருத்தவங்களோட விஷயங்கள் எப்படி மாறுது பாருங்கள், வாழ்க்கையை புரட்டு போட்டு பாருங்கள். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 கரெக்டாக ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க தன்னோட வளர்ச்சிக்கு அப்படின்னா அது விஜய் பார்வதி மட்டும்தான். மீதி எல்லாருமே வந்துட்டு இதை வந்து பெருசாகவே கண்டுக்கல. அதனால தான் வந்துட்டு பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டூர்னு ஆரம்பித்து பாருங்கப்பா எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களும் திவாகரோட விஷயங்கள் வந்துச்சு, விஜய் பார்வதியோட விஷயங்கள் வந்துச்சு. என்னென்னா அவங்கள கண்டென்ட் அந்த அளவுக்கு வாரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, வந்து அங்கே வந்துட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு அவரே ஃபீல் பண்ணுறாரு. யார், விக்ரம் ஒரு இடத்துல நான் பேட்செல்லாம் திருப்பி கொடுத்துன்னு என் ஃபோட்டோ வரலேன்னு, பேட்சை திருப்பி கொடுத்ததெல்லாம் ஒரு ஃபோட்டோ வருமா? இல்லைனா நீங்கள் வந்து அந்த பொண்ணு முன்னாடி அந்த பொண்ணு அடிப்பட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆனீங்களா, அந்த ஃபோட்டோவோட போடலாமா? என்னையா நடக்குது? பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்டல் இல்லை எங்களுக்கு ஸ்கூல் லைஃப் தான் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி எங்களோட ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு மானே தேனே பொன் மானே அப்படின்னு சொல்லி கடைசியில் பிக் பாஸ் வந்து அதாவது பிக் பாஸ் இருக்கிற பாருங்களா, அவர் பயங்கரமானவர், எத்தனை விஷயங்கள் பார்க்குறாரு. அதாவது இந்த சீசன் 9 பயங்கரமாக இறங்கி வேலை செய்கிறார் கண்டென்ட்டுக்காக. சரி, விஜய் பார்வதி ஒன்று தெரிஞ்சு போச்சு, வெளியில் விஜய் பார்வதிக்கு இருக்கிற ஆதரவும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பொண்ணு தான் கண்டென்ட் கொடுக்குற விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதனால தான் 50வது நாள் முடியும் போது எல்லாருக்கும் மேம்படுத்துகிற மாதிரி விஷயங்கள், அதை மேம்படுத்துறது இல்லை, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக இது தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் விஜய் பார்வதிக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்லட்டும், நீங்கள் தான் கேமையே கரைச்சி குடித்தவங்களே, ஆனால் குடித்தவங்களாச்சே, ஆனால் எந்த இடத்துல எதை பேசணுன்ற மாதிரி பாருங்கள், எல்லா இடத்துலையும் வாழை வீசாதீங்க. இவங்களுக்கு கொடுத்தது ஏன்னா இவங்ககிட்ட எல்லாமே வருது, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் இங்கே தயவுசெய்து செய்யுங்க, எல்லாருக்குமே அதுதான். கம்மி பண்ணிட்டீங்க, செய்யாமல் விட்டுட்டீங்க. அதேமாதிரி கானவனத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் வந்து அதாவது மறைமுகமாக திவாகர் போனதுக்கப்புறம் உங்களுடைய காமெடியே வரல, அதனால் கொஞ்சம் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், சரிங்களா? ஸோ இங்கே வந்து கொடுத்தவொடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறபோதையில் இருக்க மாதிரி இருக்காங்க. யார், விஜய் பார்வதி பார்க்கவே பாவமாக இருக்குது. என்ன தூக்கம் இல்லை ஏங்க, விக்ரம் கூட தான் தூக்காமல் இருந்தார். ஒரு சில பேர் வருவாங்க, விக்ரம் சும்மா உட்காந்துட்டு இருந்தார், அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுலேயே அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது, அது இல்லாமல் அவங்களுக்கு மந்த்லி வர ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் மீறி அண்டாவை கழுவி குண்டாவை கழுவி மேடையெல்லாம் தொடச்சி இவங்களுக்கெல்லாம் சாப்பாடை போட்டு இவங்க திட்டுலாம் வாங்கிக்கிட்டு
அந்த முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கப்பா, மக்கள் எனக்கு பார்த்துட்டாங்கப்பான்ற மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து ஆரிக்கு இது வரைக்கும் நடந்திருக்கா? என்னதான் பண்ணாலும் அப்ரிசியேஷனு. முத்துக்குமருக்கு நடந்திருக்கா? பிரதீப்க்கு நடந்திருக்கா? அர்ச்சனாக்கு நடந்திருக்கா? ஸோ இவங்களுக்கு மட்டும் நடக்குமான்னு நம்ம எதிர்பார்க்குறது நம்மளோட முட்டாள்தனம். ஸோ நம்ம மக்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியுது என்ன நடக்குது இங்கே அப்படின்ற விஷயங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்டாரையும் கொடுத்து அதை வந்து கமருதீன், அப்புறமா யார் அரோரா, சுபிக்ஷா, கானவனத்தில் வந்து போடுறாங்க. கமருதீனும் கொஞ்சம் மேம்படுத்தணும். பட் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே ஹாஸ்டலா ஸ்கூலா அப்படி கேட்கும்போது எல்லாருக்கும் நார்மலாக ஸ்கூலை பிடிக்கும். ஆனால் இங்கே பிக் பாஸ் சீசன் 9ல் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கணும். அவங்க வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு சமைக்கலைன்னா இவங்களாம் வந்து சாப்பிட்ருக்கவே முடியாது. அது சாப்பிட்டு போய் அங்கே போய் தெம்பாக போய் இந்த மாதிரி வாய்க்கிலேயே பேசியிருக்க முடியாதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு ஹாஸ்டல் சூப்பராக இருந்துச்சா, ஸ்கூல் சூப்பராக இருந்துச்சா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.